Hi friends, welcome back to Birla's Parve. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்க. ஒரு ட்ராக்ல இருக்கோம். கோயம்புத்தூர்ல நரேன் கார்த்திகேயனோட இந்த ரேசிங் ட்ராக்ல தான் நம்ம இருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பின்னாடி பேனரே நீங்க பார்க்க முடியும். டாடாவோட ஆல்ட்ராஸ் ரேசர் எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த லான்ச் ஈவெண்ட்ல தான் வந்து நம்ம இருக்கோம். இப்போ நம்ம முன்னாடியுமே வந்து ஆல்ட்ராஸோட ரேசர் எடிஷன் நம்ம கூட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரேசரில் என்னென்ன சேஞ்சஸ் வந்து நடந்திருக்கு, அதே மாதிரி இதில் இன்ஜின் சேஞ்சுமே வந்து ஒரு மேஜரான சேஞ்ச் வந்து ஒன்று நடந்திருக்கு. அப்போ நெக்ஸானோட இன்ஜினை வந்து இவ்வளோ குட்டி காருக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ கண்டிப்பாக பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பலாம். அப்போ இந்த காரை இந்த ரேசிங் ட்ராக்லையும் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். சிட்டிக்குள்ளேயும் டிரைவ் பண்ண போகிறோம், ஹைவேலையும் டிரைவ் பண்ண போகிறோம். இந்த வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் பற்றி பார்த்துடலாம். இன்வால்வ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் இது. ஒன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ஸ்பார்க் அப்படிங்கிற ஒரு ஃப்ராக்னன்ஸ். இது வந்து ஒரு ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் வந்து கிடையாது. அதனால இது சிந்தி உங்கள் காரை வந்து ஸ்பாயில் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அப்போ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. இந்த மேலே இருக்கிற கேப்பை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு ஃபாயில் இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃப்ராக்னன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மேன்லியான ஒரு ஃப்ராக்னன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். செம்ம ஸ்ட்ராங்காக வந்து அந்த ஸ்மெல் வந்து இருக்குது. டெஃபினட்டாக கார் ஃபுல்லாக வந்து இது ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியும். இது வந்து ஒரு 40 to 45 days வந்து இதோட லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃப்யூம் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஃப்ராக்னன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகும். இது உங்களோட காரை வந்து சிந்தி ஸ்பாயில் பண்ணாது. உங்களுக்கு இன்கேஸ் செட் ஆகும்னா இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட்டில் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு யூஸ் ஆகும்னா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்டீரியரில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்கும்போதே நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அது முக்கியமான காரணம் இந்த ஒரு டியூவல் கலர் அப்படின்னு சொல்லலாம். டாடா வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டியூவல் பக்கெட் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. டாப் வந்து கம்ப்ளீட் பிளாக்லையும் பாட்டம் வந்து பாடி கலர்லையும் வருது. இந்த கலர் வந்து ஒரு நியூ கலர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். அட்டாமிக் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஃப்ரண்ட்டில் இந்த ஹெட்லைட் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் ஹாலஜனில் கொடுக்குறாங்க. டிம்முக்கு பிரைட்டுக்கு வந்து நார்மல் ரிஃப்ளெக்டட் டைப்பில் வருது. ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். இண்டிகேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்காங்க ஹாலஜனில். அதே மாதிரி ஃபாகுமே நமக்கு ஹாலஜனில் இருக்குது. டிஆர்எல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஹாலஜனில் இருக்குது. பட் இது எல்இடியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீலுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நடுவில் வந்து டாட்டாவோட நியூ லோகோ வந்து இங்கே கொடுத்துருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாதிரி கிரே டார்க் தீமில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 360 டிகிரி கேமரா வந்து நமக்கு தெரியுது. ஸோ இந்த ரேசரில் இந்த 360 டிகிரி அப்படிங்கிறது வந்து ஆட் ஆகிருக்கு. வேறு லெவலில் கிளாரிட்டி இருக்குது. அது நான் உள்ளே போய் காமிக்கிறேன். இந்த போனட்டில் நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஒயிட் கலரில் 2 லைன் வந்து டீகால் வந்து உங்களுக்கு வருது. விண்ட்ஷீல்டை தவிர இந்த கம்ப்ளீட்டாக வந்து மேலே எண்டு வரைக்கும் வந்து அந்த டீகால் ட்ராவல் ஆகிறது நமக்கு தெரியுது. ஏதோ ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஒரு ரேப்பிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கலாம். பட் ஓயிலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லுக் வந்து கொடுக்குறாங்க. இங்கே ரன்னர் போர்டில் பார்க்கும்போது இங்கே ஒரு பிளாஸ்டிக்கில் வந்து ஒரு கிளாடிங் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேயும் வந்து பிளாக் கலரில் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த காருக்கு வந்து ஒரு மாதிரி கிராஸ் ஓவரான ஸ்போர்ட்டியான ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி பல்கியாக வந்து இந்த காரை வந்து டெஃபினட்டாக எடுத்து கூட உங்களுக்கு காமிக்குது.
இந்த வெஹிக்கிளோட சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேஜர் சேஞ்ச் மாதிரி நமக்கு தெரியல. ஒன்லி திங் என்ன அப்படின்னா இங்க இருக்கிற இந்த லைன் மட்டும் தான் வந்து ஒரு கிளாஸில வந்து உங்களுக்கு ஆட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி ORVMல 360 டிகிரிக்குரிய கேமரா இங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. நல்லாவே வந்து மோல்டடா பக்காவா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. இங்க ரேசர் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு பேட்ச் மட்டும் வந்து இங்க உங்களுக்கு ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி சன்ரூஃப் வந்து இந்த ரேசர்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2023ல ஆட்டோ எக்ஸ்போல வந்து இது டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க. அப்போ வந்து இந்த சன்ரூஃப் அப்படிங்கிற விஷயம் ஆல்ட்ராஸ்ல ரொம்ப புதுசா இருந்தது. பட் அதுக்கு அப்புறமா வந்து இப்போ நமக்கு ஆல்ட்ராஸ்ல இந்த சன்ரூஃப் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு அது கிடைக்குது. ஸோ இந்த டீகால் வந்து அந்த ஷார்க் ஃபின் ஆண்டனா வரைக்கும் உங்களுக்கு ட்ராவல் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி ஷார்க் ஃபின் பக்கத்தில் போகும்போது சின்னதாக கியூபாக வந்து அதில் போயிட்டு உங்களுக்கு எண்ட் ஆகுது. அப்போ இந்த ஷார்க் ஃபின் ஆண்டனாங்கிறது நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் வந்து டெஃபினட்டாக கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ மிச்சப்படி சைடில் பார்க்கும்போது மேஜராக எந்த சேஞ்சும் உங்களுக்கு இல்லை. இந்த வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆல்ட்ராஸ்க்கும் இதுக்கும் சைஸில் வந்து உங்களுக்கு எந்த சேஞ்சும் கொடுக்கல. 185/60 R16 வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ இந்த அலாய் மட்டும்தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபுல் பிளாக்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நியூ டாட்டாவோட பேட்ச்மே வந்து நடுவில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பார்க்குறதுக்கு அந்த ஸ்போர்ட்டியான ஃபீல் கொடுக்குது. ஒன்று மிஸ் ஆயிருக்கு. இந்த கேலிப்பரை மட்டும் இந்த பாடி கலருக்கு இந்த கலருக்கு மட்டும் அட்லீஸ்ட் அதே கலர் கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை ரெட் கேலிப்பர் கொடுத்துருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாவே லுக்காக இருந்திருக்கும். பட் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் கொடுக்குறாங்க. ரியரில் வந்து உங்களுக்கு ட்ரம்மு தான் கொடுக்குறாங்க. பட் அதை 4 வீல் டிஸ்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நான் ட்ரைவ் பண்ண வரைக்கும் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இந்த ரேசரில் ஒரு மேஜரான அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த இன்ஜினோட சேஞ்ச் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இதில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஆல்ட்ராஸோட இன்ஜினை சேஞ்ச் ஆகி நெக்ஸானோட இன்ஜின் காம்போ வந்து இதில் உங்களுக்கு வந்திருக்கு. சேம் 1.2 லிட்டரில் இருக்கிற 3 சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து இதுவும். பட் டர்போவோட சைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அந்த டர்போவோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு பவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 118 BHP வந்து பவரும் 170 Nm டார்க்கும் வந்து டெலிவரி பண்ணுது. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஜினுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஒரு 32 BHP வந்து பவரும் அதே மாதிரி டார்க்கு நம்ம பார்க்கும்போது ஒரு 55 Nm டார்க் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி அது 3750 RPMல உங்களுக்கு அது மேக்ஸிமம் அந்த டார்க் உங்களுக்கு ரீச் ஆகும். பட் இதில் வந்து 1750 RPMல இந்த 170 Nm டார்க் அப்படிங்கிறது ரீச் ஆகுது. அப்போ நல்லாவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதை நான் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டேன். சூப்பர் பவர்ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இன்ஜினோட பே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா டைட்டாகவே வந்து உங்களுக்கு பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு சர்வீசபிலிட்டி அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மேலே வந்து இன்சுலேஷனும் வந்து நல்லா நடந்திருக்கு. ஃபயர்வால் ப்ரொடக்ஷனும் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இங்கே சின்னதாக ஒரு கட் அவுட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கு காரணம் இந்த டர்போவோட அந்த இன்லெட்டோட பைப் வந்து உங்களுக்கு ரீடிசைன் ஆயிருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு கட் அவுட் மட்டும் உங்களுக்கு வந்திருக்கு. ரியரோட லுக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேஜராக உங்களுக்கு எதுவும் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. இந்த ஸ்பாய்லர் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே நடுவில் ஃபின்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இங்கே டாட்டாவோட நியூ லோகோ வந்து இங்கே இருக்குது. அதே மாதிரி இந்த ஆல்ட்ராஸ் அப்படிங்கிறது டீக்ரோம் ஆகி ஃபுல் பிளாக்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு ஸ்போர்ட்டி ஃபீல் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். இங்கே விண்ட்ஷீல்டில் ஒரு மாதிரி டீஃபாகர் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. வைப்பருமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து 360க்குரிய கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட ஆங்கிளுமே நல்லாவே ஒய்டராக இருக்குது. நான் உள்ளே போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 4 சென்சார்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே iTurbo ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு பேட்ச் இருக்குது. நான் ஏற்கனவே இன்ஜினோட ஸ்பெக் நான் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன் iTurboவோட ஒரு அப்கிரேடட் டர்போ தான் வந்து இது. ஸோ அதுதான் ப்ளஸ் அப்படிங்கிறத ஒரு டினோட் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டிஃப்யூசர் மாதிரி ஒரு செட்டப் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரியரை இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம். அது மட்டும் இங்கே ரியரில் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எக்ஸாஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே ஒரு ட்வின் டியூப்பில் வந்து நமக்கு இங்கே எக்ஸாஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஓரளவுக்கு பீட் என்ஹான்ஸ் பண்ணுது. இப்போ அந்த பீட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஸ்டார்டிங்கில் அந்த சவுண்ட் டிஃபரன்ஸ் தெரியுது.
ஸோ அந்த எக்ஸாஸ்டோட நோட் வந்து டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். பட் இதை டிரைவ் பண்ணும்போது நம்மளால் உள்ளேருந்து ஃபீல் பண்ண முடியல. ஆனால் ரியர் சீட்டில் உட்காந்துருக்கிறப்போ சூப்பரான ஒரு பீட் வந்து நமக்கு கேட்குது. ஆனால் சிட்டிக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அந்த பீட்டை நல்லா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ இல்லையோ பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா ஃபீல் பண்ணலாம். கிளாஸை டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓட்டினீங்கன்னா அந்த பீட் வந்து உங்களை நல்லா ட்ரைவ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இப்போ நம்ம கூட சார் வந்து இருக்காரு. அவர் கூட ஒரு ட்ரைவ் வந்து நம்ம போகிறோம். செம்ம எக்ஸைட்டடாக கண்டிப்பாக நானே இருக்கேன். நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த காரில் நிறையா பிக்கெஸ்ட் அப்கிரேட் வந்து பவர் ட்ரெயின். பட் இந்த டைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் suspension, கொஞ்சம் steering, எல்லாம் பண்ணி the package has come out really well. So I'll demonstrate the dynamics for you guys. So we're trying to hatchback எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய understeer இருக்கும் ஃப்ரண்ட்ல. இது எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணி ஹேண்ட்லிங் பக்காவா பண்ணிட்டோம். மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீடில் நம்மளால போக முடியும் இந்த ட்ராக்ல? 150, 150. இது இவ்வளோ ஈஸியாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. அதான். ஸோ இட்ஸ் வெரி என்கேஜிங் அண்ட் லாட் ஆஃப் ஃபன் டு டிரைவ். 99.9% ஆஃப் த பீப்புள் கஸ்டமர்ஸ் அவங்க ரோட்டில் தான் ஓட்டுவாங்க. ஆனால் ரேஸ் ட்ராக்குக்கு வந்தால் நல்லா ரொம்ப நல்லா அடாப்ட் பண்ணிடுவோம். இல்லை அடாப்ட் இந்த கார் சாசி ஸோ குட். அப்புறம் இது ஹைட்ராலிக் கிளச்னாலங்க. ஸோ வெரி வெரி ஃபாஸ்ட் டு ஷிஃப்ட் ஆல்சோ. டாடால இருந்து சொல்லியிருந்தாங்க லைக் உங்களோட கான்ட்ரிபியூஷனும் இந்த கான்ஃபிகரேஷன்ல இருந்தது. கரெக்ட். நான் அவங்க கூட 18 months we've been working together with the Tata engineering team, Tata Motors. So இங்க பாத்தீங்கன்னா இந்த ஹை ஸ்பீட்ல இந்த போட் மாதிரி ஃபீலிங்கே இருக்காது. கரெக்ட். ஃப்ளாட்டா இருக்கும். இது பாருங்க 130 கிலோமீட்டர் கார்னருங்க. இது பாருங்க எவ்வளோ So that's the capability of the Altroz racer. Great experience. Yeah. In the limit la professionals da otta mudiyum, but the chassis is capable of so much is the what I try to demonstrate. Exactly. Thank you so much sir. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா ப்ரொஃபஷனலோட டிரைவிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப. இப்போ நம்ம இந்த ஆல்ட்ராஸோட இந்த ரேசரை ஒரு ரேஸ் ட்ராக்ல நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ராக்கை பற்றி நம்ம பேசிடலாம். இது வந்து கோயம்புத்தூரில் நரேன் கார்த்திகோட ட்ராக்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து இந்தியாவிலே த லார்ஜஸ்ட் ட்ராக்ல நம்பர் 2 அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ப்ராப்பரான ரேசிங்காக டிசைன் பண்ண ஒரு ட்ராக்கு. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது ரேசிங் அப்படிங்கிறத விட வெஹிக்கிளோட டெஸ்டிங்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக கொடுத்து இதில் வந்து ட்ராக் வந்து எங்களோட டிசைனே அப்படி தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கர்வ்ஸு அந்த பெண்டு எல்லாமே அதுக்கேற்றாப்புல இந்த வெஹிக்கிளோட ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணுறதுக்காகவே டிசைன் பண்ண ஒரு ட்ராக். இதோட லென்த்துன்னு பார்த்தோன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ், எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஒரு 3.8 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த ட்ராக்கு. ஸோ இதில் தான் இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒரு ட்ரையல் ஷாட் தான் வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமா ஒரு ஃபுல் லேப்ஸ் வந்து இந்த இதில் எடுப்போம். அதில் தான் வேறு லெவலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஸ்பீட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 60 தான் நம்ம மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ட்ராக்கில் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் 100 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உங்களால் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களோட சேலஞ்சு. ஸோ இது நரேன் ஓட்டினா மட்டும்தான் அந்த 100ல் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதில் நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம பார்த்துருவோம். நம்மளால் எவ்வளோ ஸ்பீடில் போய் கார்னரிங் எடுக்க முடியுது அப்படிங்கிறத, இந்த வெஹிக்கிள் எப்படி சப்போர்ட் பண்ண போகுது அப்படிங்கிறதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
இப்போ இந்த ட்ராக்ல நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ மோஸ்ட்லி ஹை ஸ்பீடில் நம்ம டிரைவ் பண்ணுவோம். பட் இந்த ட்ராக்குங்கிறதுனால மட்டுமே தான் நம்ம வந்து அப்படி டிரைவ் பண்ணுறோம். ரோடில் கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி டிரைவ் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாதுன்னு சொல்லலாம். வாவ், செகண்ட் கியர், தேர்ட் கியரில் போகிறோம். இந்த வண்டியில் வந்து தேர்ட் கியர் தான் வேற லெவலில் வந்து கம்ஃபர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, மோஸ்ட்லி இதில் தேர்ட் கியர் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கு. ஒரு ஸ்ட்ரைட் லேப்ஸ் வந்துருக்கு. ஃபோர்த் கியர் போடுறோம். வண்டி இப்போ 110, 115, 120 வரைக்கும் போகுது. இமீடியட்டா இந்த ட்ராக்ல நம்ம நரேன் சார் கூட போனோம். வேற லெவல்ல ஓட்டினாரு. நம்மளால அந்த அளவுக்கு ஓட்ட முடியல. பட் இருந்தாலும் நம்ம ஓட்டுறதுக்கே வண்டி வேற லெவலில் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். டியூனிங் வந்து அல்டிமேட்டா வந்து பண்ணியிருக்காங்க. மறுபடியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லேப்பு. பட் இந்த இடத்துல வந்து ஒரு டேர்ன் வருது. நம்ம இங்கேயே பிரேக் அடிச்சு தேர்ட் கியரில் வந்தாச்சு. அப்படியே ஒரு டேர்ன் எடுக்கலாம். வா, மிரட்டுது. மை காட், ESP எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நல்ல இந்த மாதிரியான கர்வ்ல சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணுது. அந்த வீல் ஸ்பின்னோட சவுண்ட் வந்து நம்மளால நல்லா கேட்க முடியுது. இப்போ ஒரு ஷார்ப் டர்னு. மை காட், ஸோ நம்ம ஓட்டுறதுல இந்த ட்ராக்ல ஓட்டின அந்த ஃபீல் இல்லைன்னு கூட சொல்லலாம். பட் நரேன் சார் கூட போகும்போது கட் அடிச்சு ஓட்டினாரு பாருங்க, சும்மா வேற லெவலில் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆல்ட்ராஸ் ரேசர் எடிஷனோட இந்த ஒரு ஹைவே டிரைவ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ட்ராக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போ ஒரு ஹைவேல நார்மலாக நம்ம ஓட்டும் போது என்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் கியரில் எவ்வளோ ஸ்பீடு வரைக்கும் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபுல் த்ராட்டில் நான் கொடுக்குறேன். வாவ், ஃபுல் த்ராட்டில் கொடுத்தோன்னா ஒரு 47 வரைக்கும் வந்து போகுது. அடி ஆத்தாடி. செகண்ட் கியரில் 88 வரைக்கும் வந்து உங்களுக்கு போகுது. தேர்ட் கியரில் ஒரு ஃபுல் த்ராட்டில் வந்து இப்போ நான் கொடுக்குறேன். இந்த காரில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கியர் அப்படின்னா இந்த தேர்ட் கியர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தேர்ட் கியரில் சரியான ஒரு புல்லு. நீங்கள் பாருங்கள், தேர்ட் கியரில் வண்டி வந்து 135 வந்து உங்களுக்கு அடிக்குது. வாய்ப்பே இல்லைங்க. தேர்ட் கியரை சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க. பட் ஃபோர்த் வந்து அந்த பெப்பியான ஒரு டிரைவ் வந்து இல்லை. நீங்கள் அந்த ஒரு தேர்டில் நல்ல ஒரு புல் கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஃபோர்த்தை நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ப்ளசண்ட்டான ஒரு டிரைவாக வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதுவும் 5th and 6th போகும்போது நல்ல ஆர்பிஎம் வந்து ஷட்டிலாக இருக்குது. ஒரு 2000 to இப்போ நீங்கள் பார்க்கலாம் ஒரு 3000 ஆர்பிஎம்மில் இருக்கும். ஒரு 110 வந்து போகுது, விச் இஸ் வெரி நார்மல். ஓகே, பட் தேர்ட் கியரில் போகும்போது டெஃபினட்டாக ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நான் உங்களுக்கு இதை புல் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், தேர்ட் கியரில் போட்டு ஒரு புல் கொடுக்குறேன். எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்கள். அசால்ட்டாக போகுதுங்க. தேர்ட் கியர் தான் வந்து நல்ல டால் கியராக வந்து உங்களுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 5th இருக்கோம், அடுத்தது 6th. ஸோ இப்போ 6th வந்துட்டோம் அப்படின்னா ஸோ வண்டி வந்து ஓரளவுக்கு ரொம்ப
அப்படியே நல்ல சட்டிலாக போகிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போது ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு பிளெயின் ரோடில் தான் நம்ம இதை டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ஓட்டும் போது சேஃபாக தான் ட்ரைவ் பண்ணணும். இப்போ இந்த வண்டியோட மிச்ச டைனமிக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த ரேசரோட ஒரு மேஜரான அப்டேட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த டிரைவிங்கோட டியூன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேரிங். ஸோ ஸ்டேரிங் வந்து செம்ம ஸ்டிஃபராக வந்து உங்களுக்கு டியூன் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் கட் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வண்டி நிற்கும் போதும் சரி, இல்லை நீங்கள் சிட்டிக்குள்ளே போகும்போதும் சரி, ரொம்ப ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான மேனுவரபிலிட்டி வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது. ஸோ அப்போது இந்த ஸ்டிஃபரான ஒரு ஸ்டேரிங்னால நல்ல ஒரு கட் பண்ணி ஓட்ட முடியும். பட் இந்த சென்டரில் மட்டும் சின்னதாக ஒரு லேக் இருக்குது, ஒரு ப்ளே இருக்குது அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படியே நிப்பாட்டி இருக்கிறேன், கரெக்டாக சென்டரில் இருக்குது. இந்த ஷேக்குக்கு நமக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே வந்து வரலை. இங்கே பார்க்க முடியும், நான் இவ்வளோ ஆட்டுறேன், எதுவுமே ஷிஃப்டாக உங்களுக்கு அந்த சின்ன ஒரு மூமெண்ட் கூட நமக்கு அதில் கிடைக்கல. அப்போ அந்த ப்ளே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரில. அதர்வைஸ் ஸ்டேரிங்கோட கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அதோட ஃபீட்பேக்குமே நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு யூட்டர்ன் போட்டாலும் சரி, இல்லை ஒரு கட் அடிச்சிங்க அப்படின்னாலும் சரி, அது கரெக்டாக வந்து திருப்பியும் நமக்கு நேராக வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து நமக்கு பண்ணுது. மொத்தத்தில் ஸ்டேரிங் சூப்பர் டியூன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இந்த ரேசருக்காகவே வந்து ஸ்பெஷலாக டியூன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சஸ்பென்ஷன். ஸோ சஸ்பென்ஷன் வந்து அஃப்கோர்ஸ் ஸ்டிஃபராக இருந்தால்தான் நம்மளால் அந்த ஒரு ட்ரைவை வந்து என்ஜாய் பண்ண முடியும் இந்த மாதிரியான ஒரு ஹைவேல. அதுக்கு ஏத்தாப்பில் நல்ல ஒரு ஸ்டிஃபான ஒரு டியூன் தான். ஆனால் சிட்டிக்குள்ளே அது இரிட்டேட்டிங்கான ஒரு லெவலில் இல்லாதபடி டியூன் பண்ணியிருக்காங்க. அப்போது சிட்டிக்குள்ளே போகும்போது கூட நல்லா, அதுக்கு மெயினான ரீசன் மேபி அந்த டயரோட ப்ரொஃபைலாக கூட இருக்கலாம். ஸோ அந்த டயரோட ப்ரொஃபைல்னால கூட மோஸ்ட் ஆஃப் த சின்ன சின்ன பம்ப்ஸ் எல்லாம் அது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்குது. இந்த ஹைவேல ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இப்போ நம்ம லேன் வந்து இப்போ நம்ம இந்த லேனில் போயிட்டுருக்கோம். இப்போ இன்கேஸ் நம்ம அப்படியே லேன், இப்போ இந்த வண்டியை நான் வந்து ஓவர்டேக் பண்ணுறேன். இப்போ 6th கியரில் இருக்குது, ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன், பார்க்கலாம் லீனியராக வண்டி வந்து ஏறி அப்படியே போகுது. ஓகே, அப்போ நீங்கள் 6th, 5th and 6th வந்து கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஒன்லி என்ன அப்படின்னா ஆர்பிஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ண விடாமல் அது நல்ல ஒரு ப்ளசண்ட்டான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் வந்து அது கொடுக்குது. பட் ஒரு புல் வேணும்னா நான் சொன்ன மாதிரி அந்த 3rd தான் வேறு லெவலில் ஒரு புல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் வந்து லேனை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஒரே நிமிஷம், நம்மளால் ஒரு ஜெர்க்கு கொடுத்துட்டாப்புல. ஓகே, இப்போ நான் லேன் வந்து இங்கே கட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இண்டிகேட்டர் போட்டேன். அந்த ஸ்டிஃபரான சஸ்பென்ஷனை இங்கே நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணலாம். நீங்கள் எப்போ கட் பண்ணுறீங்களோ கரெக்டாக போயிட்டு அப்படி திருப்பி வந்து நேராக வந்து நிற்கிது. ஸோ அது ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் இந்த டிரைவபிலிட்டியே வந்து ஆல்ட்ராஸோட டிரைவபிலிட்டி பயங்கரமாக வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மொத்தத்தில் இந்த ப்ரீமியமோட ஹேஷ்பேக்லேயே ஒரு நல்ல டிரைவபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ அந்த நோட், ஐ மீன் பின்னாடி வந்து ஒரு ட்வின் டியூப் வந்து எக்ஸாஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. அந்த பீட் வந்து நம்மளால் கேட்க முடியுதா அப்படின்னு கேட்டால் டிரைவிங் அப்போ டெஃபினட்டாக உள்ளே எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. ஆனால் ரியரில் உட்காந்தா ஸ்லைட்டாக அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். பட் நீங்கள் சிட்டிக்குள்ளே போகும்போது ஒரு 2nd and 3rd அப்படி ரைஸ் பண்ணி ஓட்டுனீங்க அப்படின்னா அந்த ஒரு சின்னதாக ஒரு பீட் வந்து நீங்கள் உள்ளே கேட்க முடியும். இப்போ NVH எப்படி இருக்குது உள்ள அப்படின்னா அந்த ஆம்பியன்ட்டோட சவுண்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு அந்த வெஹிக்கிளோட சவுண்ட் எதுவுமே உள்ள வரல. ஆனால் ரோட் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து நமக்கு உள்ளே கேட்குது. இன்ஜினோட வைப்ரேஷன், அந்த நாய்ஸு எதுவும் சுத்தமாக வரல. ஹூடை வந்து நல்லா இன்சுலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அந்த வைப்ரேஷனுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக ஆல்ட்ராஸில் நமக்கு அந்த வைப்ரேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடியும். பட் இதில் வந்து சூப்பராக வந்து அதை டியூன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த ஒரு சின்ன காருக்கு ஒரு நெக்ஸானோட இன்ஜின் அப்படிங்கிறப்போ ஒரு நல்ல பவர்ஃபுல்லாகவும் இருக்குது, டியூனுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அப்போ அந்த 120 PS பவரு, 170 Nm டார்க்கு வண்டியில் டெஃபினட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம்.
ஓகே, மிச்சப்படி இன்டீரியர்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது. நம்ம வாக் அரவுண்டில் பார்த்த மாதிரியே இந்த பிளைண்ட் ஸ்பாட் மிரர்னு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்களேன். இங்கே நம்ம லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கோம், இங்கே வந்து சரியான கிளாரிட்டி, அந்த கேமராவோட கிளாரிட்டி வேறு லெவலில் வந்து உங்களுக்கு இருக்குது. தேர்ட் கியரில் போட்டு ஒரு புல் கொடுப்போம். இந்த கிளச்சு தாங்க கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. நீங்கள் பழகுற வரைக்கும் இந்த ஷார்ப்பான கிளச்சாக இருக்கிறது அந்த ஜர்க்கியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. பட் மேபி நீங்கள் வந்து இது யூஸ் டு இட்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா மேபி கரெக்டாக இருக்கலாம். அந்த கியர் ஷிஃப்டிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப டைட்டாக இல்லை. அது மாதிரி லாக் ஆகிற சவுண்டும் வந்து டக்கு டக்குங்கிற அந்த சவுண்ட்லாம் இல்லை. ஓரளவுக்கு நல்ல ஸ்மூத்தாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கியர் பாருங்கள், தேர்ட் போட்டு ஒரு புல்லு, ஃபோர்த்து தெரியுதா கியர் மாற்றும் போது. அது நீங்கள் பழகுனீங்கன்னா மேபி அது உங்களுக்கு வந்து கரெக்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ இந்த கியரோட டியூனும் ஓரளவுக்கு நல்லாவே தான் அவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அப்போ ஓவராலாக இந்த ரேசர் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு 11 lakhs ஆர் 12 lakhs மேக்ஸிமம் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நல்ல பெப்பியான ஒரு குட்டியான ஒரு கார் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரேசர் வந்து உங்களோட ஷார்ட் லிஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அப்போ i20 N-லைனுக்கும் இதுக்கும் நம்மளால் என்ன சேஞ்ச் பார்க்க முடியுது அப்படின்னா, i20 N-லைன் வந்து ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். தோ வந்து அதோட பவர் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருந்தால் கூட ஸ்பெக்கு படி இன்னும் உங்களுக்கு சீட்டை பின்னாடி புல் பண்ணுற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதில் கிடைக்கும். பட் இதில் அது மிஸ்ஸிங்கு. ஆனால் ஒரு நான் லீனியரான பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரேசர்லுமே கிடைக்கும். அதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு கிடையாது. ஓகே, இன்னொன்று இதில் மேனுவல் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த பெப்பியான ஒரு டிரைவ் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மேபி இருக்கலாம். அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்கும்போது அது வந்து கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட்டில் இது வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்கும் வேணும் அப்படின்னா டிசியை கூட இதில் வர்றதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ரைட், ஸோ ஹோப் இந்த வீடியோ இந்த ரேசரோட ஒரு கம்ப்ளீட் டிரைவபிலிட்டி மட்டும் இல்லாமல் என்னென்ன சேஞ்ச் இருக்குங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.